கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். ஐபிஎல் போட்டிகளில் மிக முக்கிய கட்டத்தை நெருக்கிட்டோம். இருந்தாலும் கடந்த எலிமினேட்டர் 1வது போட்டி ஜிடிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையில் நடந்த போட்டியில் நாம் கணித்த கணிப்பின் பிரகாரம் நடந்த விஷயங்களில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் அப்படிங்கிறத அலசி ஆராய போகிறோம். நாம் கணிச்சிருந்தது மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். அதன்படி மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெற்றது. இதில் மும்பை இந்தியன்ஸில் சிறந்த வீரர்கள் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமன்தீர், ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா, மிச்சல் சாட்னர் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு ஏற்கனவே கணிச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாண்டு 81 ரன்கள் அடித்தார். நிறைய கேட்ச் விட்டாலுமே அவர் ஃபைனலாக 81 ரன்கள் அடித்தது அந்த அணிக்கு பலம். அதே போல் சூரியகுமார் யாதவ் 33 ரன்களும், திலக் வர்மா 25 ரன்களும், நமன்தீர் கடைசியில் ஒரு 9 ரன் அடித்தார். ஸோ பேட்டிங் டிபார்ட்மெண்ட் நம்ம கணித்த வீரர்கள் எல்லாருமே கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டாங்க. ஜானி பேஸ்டோ திடீர்னு ரிக்கல்டனுக்கு பதிலாக அவரும் 47 ரன்கள் அடித்தது அந்த அன்றைக்கி இன்னும் கூடுதல் பலமாக இருந்தது. நல்ல பெரிய ஸ்கோரை தொட்டாங்க. சரி, பேட்டிங் மட்டும் பண்ணாங்களா அப்படின்னா இல்லை, பவுலிங்லேயும் சிறப்பாக செயல்பட்டாங்க. பும்ரா 4 ஓவரில் 27 ரன்னு முக்கியமான ஒரு விக்கெட். அதாவது போட்டி ஜிடிக்கு கைமாறி இருந்த நேரத்தில் வாஷிங்டன் சுந்தரோட விக்கெட் எடுத்தது பெட்டர். மிச்சல் சாட்னரும் ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ அதுதான் வெற்றிக்கு காரணம். அதே போல் சிறந்த வீரர்கள் ஜிடியில் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தது. சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், குஷால் மெண்டிஸ், ரஷித் கான், சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் இவங்கெல்லாம் கணிச்சிருந்தோம். பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும், சாய் சுதர்ஷனை தவிர. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நம்பிக்கை அளிக்கும் விதமாக 80 ரன்கள் வரைக்கும் விளையாண்டார். குஷால் மெண்டிஸு 20 ரன்கள் ஹிட் அவுட் முறையில் எதிர்பாராத அவுட்டு. ஸோ அதனால் அவருக்கு நமக்கு நாள் சிறப்பாக அமையலைங்கிறது தான் காரணம். மற்ற சுப்மன் கில்லுக்கு சிறப்பாக அமையலை, ஜாஸ் பட்லர் இல்லை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக போயிடுச்சு. பவுலிங்கில் சிறப்பாக தான் செயல்பட்டாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்ம கணிச்ச வீரர்கள் பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட்டு, சாய் கிஷோர் 2 விக்கெட்டு, சிராஜ் 1 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ரஷித் கானும் கூட ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி போட்டிருந்தார். மற்ற போட்டிகளெல்லாம் அடி வாங்கினார், விக்கெட் எடுக்கலையே தவிர ரஷித் கானு கண்ட்ரோல் பண்ணி 7.5 ரன் ரேட்டில் போட்டது பலம். ஸோ அது பவுலிங் நல்லா இருந்தாலும் பேட்டிங் சரியில்லாதனால தோற்றுட்டாங்க. சரி, ஓகே, இன்றைய போட்டிக்கு வந்துடுவோம். இன்றைய போட்டி குவாலிஃபயர் 2 அகமதாபாத்தில் இரவு 7:30 மணிக்கு நடக்கிறது. பஞ்சாபா மும்பையா அப்படின்னு பார்க்கணும். இவங்க 2 பேரும் இதற்கு முன்பாக விளையாண்டதில் ஹெட் டு ஹெட்டில் 32 மேட்ச் விளையாண்டுருக்காங்க 2 பேரும். அதில் 17 முறை மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெற்று ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸு 15 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸுடைய அதிகபட்ச ஸ்கோர் இந்த அணிக்கு எதிராக 223. பஞ்சாப் கிங்ஸோட அதிகபட்ச ஸ்கோர் மும்பைக்கு எதிராக 230. பஞ்சாப் மும்பைனாலே சீர ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு. சரி, குறைந்தபட்ச ஸ்கோர் மும்பை 87, குறைந்தபட்ச ஸ்கோர் பஞ்சாப் கிங்ஸ் 119க்கு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டுடைய வின்னர் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ஜாமக்கோல் பிரசன்னம் யாருக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஜாமக்கோல் பிரசன்ன அதிபதி மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு புகர். அவர் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது. கொஞ்சம் போராட்டம் இருக்குது, ஈஸியான வெற்றியல்ல, போராட்டம் இருக்குது. ஆனால் சொந்த வீட்டில் இருக்கிறது பலம் மும்பை இந்தியன்ஸுக்கு. பஞ்சாப் கிங்ஸோடைய அதிபதி சேய் பார்த்திங்கன்னா 6வது வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறது, பகை பெற்றிருக்கிறது. அந்த அணிக்கு சிறப்பு இல்லை. அதே போல் பஞ்சாப் கிங்ஸோடைய லாபாதிபதி மந்தன் பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸுக்கு விரயம், நஷ்டம், சேதாரத்தை காட்டுது. அதே போல் மும்பை இந்தியன்ஸுடைய உதயாதிபதி கதிர் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸை நோக்கி வருவது, வெற்றி தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுது. ஸோ அப்போ இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் சொல்கிறது என்ன சொல்லுதுன்னா, குவாலிஃபயர் 2ல் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெற்று ஃபைனலில் ஆர்சிபியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி புரிகிறது. அடுத்தபடியாக நஷ்ட ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி செவ்வாய் நீச்சம். ஆனால் போன போட்டியின் போது நீச்ச பங்கம் ஆனதுனால கெடுதல்
ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோம். அதன்படியே கெடுதல் வர்ற மாதிரி வந்து பஞ்சாப் கிங்ஸ் இதை ஜிடியை ஓரங்கட்டி ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நீச்சமாக தான் இருக்கார். அது ஒரு பின்னடைவு. பஞ்சாப் கிங்ஸோட அதிபதி தன் வீட்டை தானே பார்ப்பது பலம், லாபாதிபதி தன் வீட்டை தானே பார்ப்பது பலம். அப்போ இந்த பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பான ஒரு அமைப்பாக நஷ்ட ஜாதகம் தென்படுதுன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இந்த செக்மெண்ட் வின்னர் பஞ்சாப் கிங்ஸ். அடுத்து இன்றைய அதிர்ஷ்டம் டுடே லக்கி யாருக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பஞ்சாப் கிங்ஸுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு காண்பிக்கிறதுங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அவர் ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மொத்தம் 4 நிலைகளில் ஹெட் டு ஹெட்டில் மும்பை ஜெயிக்கிறது, பிரசன்ன ஜாதகத்தில் மும்பை ஜெயிக்கிறது, நஷ்ட ஜாதகத்தில் பஞ்சாப் கிங்ஸு, டுடே லக்கியில் பஞ்சாப் கிங்ஸு. அப்போ 4க்கு 2-2 இருக்கிறது ரொம்ப டஃப் இருக்கும், பரபரப்பு இருக்கும். ஆனாலும் கூட அந்த டஃப்பையும் பரபரப்பையும் மீறி சாம்பியன் சைடு அப்படிங்கிற ஒரே காரணம் ப்ளஸ் சாம்பியனாக இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி முக்கிய போட்டிகளை வந்தால் உயிரை கொடுத்து விளையாடுறதுனால மும்பை அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு போன ஆட்டத்தில் கணித்த அதே வீரர்கள் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமன்தீர், ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா வந்தால், இல்லைன்னா அந்த கிளீஷன்ற ஃபாஸ்ட் பவுலர் நல்லா பண்ணுவார், மிட்சல் சாட்னர் இவங்கெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அதே போல் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு பிரியான்ஷ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங்கு, நேகல் வதேரா, ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷ்தீப் சிங்கு, ஹர்ப்ரீத் பிரார், கைல் ஜேமிசன் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான அமைப்புகள் உண்டு. ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்சிபி மும்பை வந்தால் நல்லாயிருக்கும்.